ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். என் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு பொண்ணு, அக்கா எனக்கு 2 பேங்கிள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. நானும் ஓகேம்மா பண்ணி தரேன் அப்படின்னு, என்னைக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு எனக்கு நாளைக்கு மார்னிங்கே 2 பேங்கிள் வேணும் அக்கா அப்படின்னா. நான் வந்து சொன்னேன், ஓகே நான் செஞ்சு தந்துடுவேன். ஆனால் நீ வந்து 1 டே ஃபுல்லாக அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன். அவளும் ஓகேக்கா நான் எனக்கு நாளைக்கு காலைல தந்துருங்கக்கா அப்படின்னா. ஓகேம்மா நீ அதை பத்திரமா காய விட்டுட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு நான் பேங்கிளும் செஞ்சு அனுப்பியிருந்தேன். பார்த்தா மேடம் அன்னைக்கே வந்து அதை வியர் பண்ணியிருக்காங்க. காலேஜுக்கு வியர் பண்ணிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே என்ன ஆகிருக்குன்னா உதிர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பேங்கிளில் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கு. நானும் அவசரத்தில் இந்த சென்டரில் இருக்க போர்ஷனுக்கு அடியில் OHP வைக்காமல் விட்டுட்டேன். ஸோ அதுவும் வந்து என்ன ஆகிட்டுனா உடஞ்சிட்டு. இன்னொரு பேங்கிளில் வந்து ஸ்டோன் எதுவுமே இதாகலை. பட் சென்டரில் இருக்க அந்த MDF மட்டும் இதாச்சு. பொதுவாக நான் வந்து இது பண்ணுற வேலை, இந்த மாதிரி பேங்கிள் பண்ண வேலை சென்டரில் வந்து நம்ம வேக்ஸ் சீட் வந்து வச்சு தான் கொடுப்பேன். இந்த இது வந்து நான் அவசரத்தில் நான் அதை வந்து மறந்துட்டேன். நானும் சரி வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இப்படியே ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த பொண்ணு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால அவள் கொண்டு வந்து தந்தாக்கா, இப்படி ஆகிட்டுக்கா, சாரிக்கா நான் வந்து அன்றைக்கே போட்டுட்டேன் அப்படின்னு. இது நம்ம வெளியூர் கஸ்டமருக்கு அப்படி இந்த மாதிரி கொடுத்தோன்னா, இந்த மாதிரி ஆச்சுன்னா நமக்கு திரும்ப வந்து எந்த ஆர்டர்ஸுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதாவது கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸ் வந்து அது காஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து டிஸ்பேச் பண்ணணும் யாருக்காக இருந்தாலும். இப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குனாலும் இந்த மாதிரி அவசரத்தில் கேட்குறவங்களுக்கு தயவு செஞ்சு அவங்கள நம்பி கொடுக்காதீங்க. அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னா அவங்க வந்து சிலர் வந்து ஓகே நம்ம அவங்க சொன்னது கேட்காம பண்ணோம் இந்த மாதிரி ஆயிட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்காக்கிட்ட வந்து வாங்கினேன் அது வந்து நல்லாவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்மளை மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து இதில் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யாருக்கு கொடுக்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி சில்க் த்ரெட் வச்சு நீங்கள் இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு என்ன பண்ணாலுமே தயவு செஞ்சு அதில் வந்து ரொம்ப தண்ணி வந்து படாத மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள். தண்ணியில் வந்து ரொம்ப பட்டுச்சுன்னா கூட அந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டோன்ஸ் வந்து விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஸ்மால் சைஸ் வேக்ஸ் சீட்டை வந்து ஸ்டிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் திரும்ப காய விட்டுட்டு திரும்ப வந்து இதுக்கு மேலே இன்னொரு இதை விட பெரிய சைஸில் வேக்ஸ் ஸ்ட்ரிப் வச்சு என்ன செய்கிறேன்னா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து பண்ணி கொடுத்து அந்த ஒயிட் கலர்லேயும் ஸ்டோன்ஸ் விழுந்த இடத்துல ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்து அந்த பொண்ணுக்கு இதை திரும்ப நான் கொடுத்துட்டேன். அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால். அதுக்கப்புறம் மறக்காமல் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 2 டேஸ் என் கையில் வச்சுட்டு தான் அந்த பொண்ணு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் அவள் கையில் கொடுத்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.